வணக்கம் விவஸ். பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? 1 கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெங்காயம், அரை கிலோ தக்காளி, 100 பூண்டு, 180 கிராம் இஞ்சி, மிளகா, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 கிலோ அரிசிக்கு ஒரு 6 மிளகா போடலாம். உங்களுக்கு காரம் வேணால் நீங்கள் 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது பாத்திரம், அதுக்கேற்ற பாத்திரம் வச்சாச்சு. 1/4 லிட்ரு எண்ணெய் ஊற்றணும். நான் கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க, கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க, அது உங்கள் விருப்பம். 1/4 லிட்ரு எண்ணெய். அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த பிரிஞ்சி இலை, அன்னாச்சி இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கும். வெங்காயம் நல்லா போட்டு கோல்டன் கலரில் பொன்னிறமாக வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி நல்லா வதக்கிட்டே இருங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ இன்னும் சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கிடும். இந்த பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கலாம். பூண்டு சின்னதாக இருக்கிறதுனால நான் தோலோடே போட்டு அரைக்கிறேன். இஞ்சி மட்டும் தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு அரைங்க, மண் இருக்கும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. லைட்டாக தண்ணி, ஏன்னா சரியாக மசியாதனால லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த பதத்துக்கு வந்தோடனே தக்காளி, பச்சை மிளகா போட்டுருங்க. அதில் நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. தட்டு போட்டு மூடி வைங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போடுங்க. ஏன்னா லாஸ்ட்டாக முன்னாடியே போட்டோன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பாத்திரத்தில் போய் ஒட்டிக்கும் நல்லா. சரிங்களா? அதனால் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா காரமாக இருக்கும். இஞ்சி நிறைய சேர்த்துக்கிறது நல்லது பிரியாணிக்கு. ஓகேங்களா? ரொம்ப நிறைய போட்டு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டு அரைச்சி போடுங்க. நல்லா வதக்கிட்டு கறி, 1 கிலோ அரிசிக்கு நான் 3/4 கிலோ கறி போட்டிருக்கேன். சிக்கன் நல்லா கலருங்க. நல்லா கலரிட்டு மஞ்சத்தூள் போடுங்க. ஏன்னா சிக்கன் நான்வெஜ்னாவே மஞ்சத்தூள் கம்பல்சரி சேர்த்தே ஆகணும். இல்லைன்னா அந்த நீச்சல் ஸ்மெல்லு உங்களுக்கு போகும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், வெறும் சில்லி மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி இருக்குது இல்லைங்களா, வெறும் மிளகாத்தூள், அது ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. அதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா. நல்லா கலரிட்டு புதினா நல்லா மண் போக நல்லா அலசி புதினா போடுங்க. புதினாவும் கொத்தமல்லியும் அதில் போட்டு நல்லா கலருங்க. கலரும் போதே நல்லா வாசம் வரும். நீங்கள் பொறுமையாக நிதானமாக டென்ஷன் இல்லாமல் செய்யுங்க. நல்லா வதக்கிட்டக்கப்புறம் சிக்கன் பிரியாணினால் தயிர் ஊற்றினா நல்லது. ஏன்னா அது புளிப்புக்காக ஊற்றுவாங்க தயிர். ஒரு 10 ரூபா பேக்கெட் இருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு தயிர் ஊற்றினா போதும். தயிர் ஊற்றிட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு, சரிங்களா, அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. மொத்தமாகவே போட்டுருங்க. இப்போ ஒரு வாட்டி அப்போ ஒரு வாட்டிலாம் போட வேண்டாம். அந்த கிரேவிக்கும் ரைஸ் போடுவோம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து உப்பு போட்டு தேவையான அளவு அந்த அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அந்த சிக்கன் வேகணும். சரிங்களா? தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது
கல் உப்பு தான் சேர்க்கணும். சால்ட்டுலாம் போடாதீங்க. தூள் உப்பு தான் எனக்கு மெஷர்மெண்ட்டு தெரியும். அதெல்லாம் கல் உப்பு தான் நல்லது, உடம்புக்கே நல்லது. கல் உப்பு தான் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதை விட. சரிங்களா? நல்லா போட்டு கலக்கிடுங்க. சிக்கன் நல்லா கொதி வரட்டும். ரைஸை வந்து நீங்கள் ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி புடச்சி கிடச்சி ஊற வச்சுருக்குறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 2 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரைஸ் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதம் சீக்கிரம் நல்லாவும் இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ரைஸ் போடுறேன். போட்டு நல்லா ஒரு கிண்டிடுங்க. அந்த பக்கம் கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறேன். அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவா? அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டினக்கப்புறம் சிம்மில் வச்சிடுங்க. டம் போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த பாருங்கள், தண்ணி நல்லா இதுவாகிடுச்சு. 3/4 வேக்காடு வந்துடுச்சு. ஓகேங்களா? அப்படியே விட்டுங்க. இப்போ அடி பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சிம்மில் வச்சுட்டு சில பேர் கீழே வந்து தவா வைப்பாங்க, மேலே டம் கட்டுவாங்க. நம்ம தவா வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அது அடி பிடிக்காமல் இருக்கணும்னா சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் மிதமான தண்ணி இருக்கும் சாப்பாட்டில். அப்போது நீங்கள் சிம்லேயே வச்சுட்டு வெயிட் போட்டுருங்க. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ். மேலே ரைஸ் கொஞ்சம் வரையாக இருக்கும். அப்போது நீங்கள் நெருப்பு கொட்டாங்குச்சி இருக்குது பாருங்கள், அந்த கொட்டாங்குச்சி நெருப்பு மேலே தட்டு மேலே போட்டிங்கன்னா அதோடய ஹீட் வந்து நல்லா மேலே இருக்க சாப்பாடு நல்லா மலர வேக வைக்கும். சாப்பாடு பாருங்கள் உடையாமல் நல்லா இருக்குது பாருங்கள். ரைஸ் வந்து தண்ணி வந்து நம்ம திட்டமாக வைக்கணும். டம்மில் போட்டால் தான் உங்களுக்கு சாப்பாடு அந்த அரிசி வந்து உடையாமல் நீட்டாக இருக்கும். குழைய வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? நீங்கள் செய்கிற பக்குவம் தான் இருக்குது. கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய், தயிர், முட்டை. இது எங்கள் வீட்டு லன்ச். சாப்பிட்டு சொல்கிறேன். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் பண்ணுங்கள். எதாவது மிஸ் பண்ணிவிட்டு நல்லா வராதுன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. ப்ளீஸ். ஓகே.